உங்களுக்கு தெரியுமா, எங்க கிளைண்ட்ஸ் எல்லாரும் உங்க ஹோட்டலை ரொம்ப பாராட்டுறாங்க. கம்மியா பாராட்டல. எல்லாருமே மனசார பாராட்டி இருக்காங்க. நிஜமாதான். And எங்களுக்கு என்ன தோணுதுன்னா கம்மியா தான் பாராட்டி இருக்கோம். ஓ, thank you so much. Agreed. And unga hotel extraordinary. And the last and final decision about food. Taste பண்ணிடலாமா? ஷோர். அதுக்கப்புறம் கிளைண்ட்ஸும் அவங்க ரேட்டிங்ஸை கொடுத்துருவாங்க. அப்புறம் டீலை சைன் பண்ணிடலாம். ஷோர். சாப்பிட்டு பார்த்துட்டு மார்க் போட வேண்டியதான். யா. ஸோ எனவே இப்போ எல்லாமே சாப்பாடு மேலே தான் டிபெண்ட் ஆகுது. சாப்பாடு பத்தி டென்ஷனே வேண்டாம். ஏன்னா ஹோட்டலை விட எக்ஸ்ட்ராடினரியா உங்களுக்கு கிடைக்க போகுது. யூ ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இன்ட்ரெஸ்டிங். ஓ, there it is. Smells good from here also. Absolutely. Yeah. I'll just help and then Sure. I'll help. கொடுங்க. Lovely presentation. வாசனையும் அற்புதமா இருக்கு. அற்புதம் இல்ல, அபாரம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா சமைச்சது என்னோட அற்புதமான அண்ணி. ஓ, by the way, everybody, this is Mrs. Lakshmi Rishi Oberoi. வணக்கங்க. நான் இது வெறும் முயற்சி தான் பண்ணிருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு சாப்பாடு பிடிக்கும்னு நம்புறேன். நல்லா தான் இருக்கும். I'm sure. இதோ இன்னும் வருது. Nice. வாவ். I'll help. Thank you. இவ்ளோ ஃபுட்டா? சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. கம்மியான நேரத்துல இதை சமைச்சிருக்காங்க. அப்போ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே வாழ்த்துக்களை சொல்லிடுறோம். நீங்க ப்ளீஸ் முதல்ல டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஷோர். பரவாயில்லையே, பாராட்ட கேட்டு சந்தோஷமா இருக்கா? நெவர் மைண்ட், சந்தோஷப்படுங்க. எவ்வளோ சந்தோஷப்படணுமோ படுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க அழதான் போறீங்க. ஏன்னா உண்மையான வேலை உள்ள நடக்குது. ஓ, இதுதான் கிச்சனா? வெரி நைஸ், வெரி நைஸ். நீங்க என்னப்பா, என்ன உனக்கு தெரியலையா? இப்போ இந்த சாப்பாடெல்லாம் எங்க போயிட்டு இருக்கு சொல்லு. கிளையண்ட்டுக்கு. அந்த கிளையண்டோட அசிஸ்டன்ட் தான் நான். புரியுதா? செக் பண்ண வந்திருக்கேன். இங்க செக்கிங்கா? உங்களோட கிச்சன் எவ்வளவு கிளீனா இருக்குன்னு பார்க்க வந்திருக்கேன். சரியா? அதான் சொல்லுவாங்களே, பார்க்குற மாதிரி எதுவும் இருக்காதுன்னு. அதாவது பெரிய பெரிய ஹோட்டல்ல எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும்னு. ஆனா கிச்சன் எல்லாம் அசுத்தமா அங்கதான் இருக்கும். ஆனா இங்க மிஸ்டர் ஓபராய் அவரோட ஹோட்டலை போலவே கிச்சனை அவரு சூப்பரா வச்சிருக்காரு. வெரி நைஸ், வெரி நைஸ். பப்புப்பா, கொஞ்சம் ஒத்துப்பா, நான் வந்த வேலையை முடிச்சிடுறேன். போ. சார், ஐ எம் முகேஷ், நாட் பப்பு. ஓ, வெரி நைஸ். ஐ எம் கத்தார் சிங் ஃப்ரம் பட்டாலா. நான் பல்லு கிடையாது. இதத்தான் கோ இன்சிடென்ட்னு சொல்லுவாங்க. நம்ம பேர் ஒரே மாதிரி இருக்கு. வாங்க சார், உங்களுக்கு கிச்சன் காட்டுறேன். நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன். சரி, நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்கறேன். எஸ் சார். போ. சார், நீங்க என்ன பண்றீங்க? இதுல எதையாவது கலக்குறீங்களா? நான் எதுக்காக சேர்க்க போறேன்? நீங்க சமைச்சு வச்சிருக்கிற இந்த டிஷ்ல ஏதாவது சோடா மாவு கலந்துருக்கீங்களா இல்லையான்னு தான் நான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்ல, நல்லா தான் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. இங்க பாருங்க சார், உங்க வேலை முடிஞ்சதுன்னா நீங்க கிளம்புங்க. என் வேலையை என்ன இங்க பண்ண விடுங்க. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில என்ன எல்லாருக்குமே தெரியும். நான் இப்ப நேரா கிளைண்ட் கிட்ட போவேன், போய் எல்லாத்தையும் சொல்லுவேன். உங்களுடைய ஸ்டாஃப் எனக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்லுவேன், பேசக்கூட தெரியலன்னு சொல்லுவேன். போய் சொல்லவா? டீலை கேன்சல் பண்ணிடுவேன். அதோட இந்த கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொல்லிடுவேன். இந்த கான்ட்ராக்ட் ஓபராயை விட்டு போயிடும், உன்னோட வேலையும் போயிடும். நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். இரு, வரேன்.
ஏன் கம்ப்ளைண்ட்டை நீங்க அப்புறமா பண்ணுங்க. முதல்ல நான் உங்க மேல போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். போ நீ போ, சீக்கிரம் போடா. போறியா? போ போ போ, சாவுடா. போலீஸை கூப்பிட்டு என்ன புடிச்சு கொடுத்துருவியா? வாடா, வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. போலீஸை கூப்பிட போறானா? எல்லாம் ஓகே தானே? டிஷ்ஷஸ்லாம் ரெடியா இருக்கா? நான் இதை எடுத்துட்டு போறேன். அந்த பவுடரை சாப்பாடுல மிக்ஸ் பண்ணியாச்சு. நானே உங்களுக்கு சர்வ் பண்றேன். வேலை முடிஞ்சிட்டா நீ தான் கண்டுக்க மாட்டியே. சரி இருக்கட்டும், என் அழகான பேரு பல்விந்தர். உன் வேலை முடிஞ்சாச்சு. நாட் பேட். அது சரி, யாரும் உன்னை பார்க்கல இல்லையா? எவனோ ஒருத்தர் தான், அவன் பேரு பப்பு இல்ல முகேஷ், பாத்துட்டான். அதான் அடிச்சு படுக்க வச்சிட்டேன். Shit. ஒரு வேலையை நீ உருப்படியா செய்ய மாட்டியா? ஏதாவது ஒண்ணு நான் என்ன பண்ண சொதப்பி முடியும்? அவன் என் பின்னாடி சுத்தி சுத்தி வந்துகிட்டு வைக்கிற. இருக்கான். ஏன்டா கத்துற? உனக்கு அறிவு இல்லையா? டோன்ட் வரி, இவனை நான் பாத்துக்கிறேன். நம்ம பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்குல்ல. நான் ராவணன், நீ சூர்பனகை. நான் பல்லு சூதுனா, நீ பல்லி சிங். நல்ல பார்ட்னர்ஷிப் ஏய், தான். முதல்ல வாயை மூடு. முட்டாள், இங்க இருந்து போ. எப்படி போவேன்? பணத்தை கொடுத்தா தானே. நான் உனக்கு அனுப்பி தொலைகிறேன். இங்க இருந்து கிளம்பு. ஆன்லைன் டிரான்ஸ்ஃபரா? ஷூ, இங்க இருந்து போடா. சரி சரி போய் போறேன். சீக்கிரம் அனுப்பி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது. என்ன வசமா சிக்க வச்சுட்டான். பட் தேங்க் காட், பிளான் படியே எல்லாம் நடக்குது. இதுக்கப்புறமும் எல்லாம் சரியா நடக்கணும். இவன் என்ன சிக்க வச்சுட்டான். அனி, நான் சொன்னல சாப்பாடு கண்டிப்பா பிடிச்சு போயிடும். அவங்கள பாருங்க, உங்களுக்கு அவங்க நிறைய ஸ்டார்ஸ் கொடுக்க போறாங்க. நீங்க எப்படி இவ்வளவு நல்லா டேஸ்டா பண்றீங்க? என் அம்மா தான் கத்து கொடுத்தாங்க. அவங்க தான் சொல்லுவாங்க, எல்லாராலையும் சமைக்க முடியும். சமைக்கிற முறை வேணா ஒரே மாதிரி இருக்கும், ஆனா மனசார சமைக்கும் போது அப்பதான் அதோட சுவை அதிகமாகும். தேங்க் காட், நான் இங்க இருந்து போன விஷயம் யாருக்குமே தெரியாது. நான் இங்க இருக்கிறதா தான் ஆயுஷன் நினைப்பான். சோ நான் எதுவுமே பண்ணல. மைண்ட் ப்ளோயிங். Absolutely. இம்ப்ரெசிவ். ஓ ப்ளீஸ், என்கிட்ட சொல்லாதீங்க. எல்லா கிரெடிட்ஸும் இவங்க தான் டிசர்வ் பண்றாங்க. ஷீ இஸ் ரைட் ஹியர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. மிஸ்ஸஸ் ஓப்ராய், நான் ஒன்று சொல்லட்டுமா? பல ஹோட்டல்ஸ்ல பல ஃபுட்ஸை நாங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனா இன்னைக்கு இங்க சாப்பிட்ட மாதிரி இது எங்கேயும் சாப்பிட்டதில்ல, இதுவரை கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த அளவுக்கு டிஷ்ஷஸ் நாங்க பார்த்தது கூட இல்ல. ஆமா, அஃப்கோர்ஸ், எப்படி பாப்பீங்க? இந்த மாதிரி டிஷ்ஷஸை கண்டுபிடிச்சதே இல்ல. ஏன்னா இதெல்லாம் கண்டுபிடிச்சதே என்னோட அண்ணிமா தானே, லக்ஷ்மி ஸ்பெஷல். யா, ஐ நோ சாப்பாடு டேஸ்டா இருக்கும், பட் சாப்பிடும்போது விரல கடிச்சுக்காதீங்க. ஆயுஷ், சாரி, ஜஸ்ட் சேயிங். நோ பட் சீரியஸ்லி சில ஃபுட்ஸோட ஃபியூசன்ஸ் இருந்துச்சு, டேஸ்ட்டும் ஸ்ட்ரக்சர்ஸும். தட் வாஸ் ட்ரூலி அமேசிங், அவுட் ஆஃப் த வேர்ல்ட், ரைட்? அண்ட் ஐ திங்க் இந்தியால சொல்வாங்களே, சாப்பாடு நல்லா இருந்ததுன்னா யார் சமைச்சாங்களோ அவங்க கைய கண்ணில் ஒத்திக்கணுமா. So, may I, Mrs. Lakshmi Oberoi? You deserve it, Annie. Please, please. Annie, please, please.
மேம் யூ ஓகே என்னாச்சு நீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா? இஸ் ஷி ஓகே? வாட் ஹேப்பன்? என்னாச்சு? வாட் ஹேப்பன்? சார் யூ ஓகே? லக்ஷ்மி எங்க நல்லா இருக்காளா? எல்லாத்தையும் சமாளிக்கிறாளா? ஐ நோ ஷி வில். பட் இந்த இண்டஸ்ட்ரி பற்றி அவளுக்கு எதுவும் தெரியாது. ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட சோஷியல் மீடியாவில் அதை பெருசாக்கிடுவாங்க. அப்புறம் நெருப்பு மாதிரி அது பரவிடும். ஓப்ராய் பேரை கெட்டு போயிடும். ஐ ஹோப் லக்ஷ்மி மறுபடியும் வின்னர் ஆகணும். இது வரைக்கும் அவள் அப்படி தான் இருந்திருக்கா. And Oberoi will be the winner. இது என்ன? ஏன் இப்படி ஆகுது? இதுக்கு என்ன அர்த்தம்? அங்கே ஹோட்டலில் எல்லாம் ஓகே தானே? எதுவுமே ஓகே இல்ல. இங்க எதுவுமே சரியில்லை, எல்லாமே தப்பா போகுது. முதல்ல பாத்தியா, ஒரு கிரிட்டிக்கு வாமிட் வந்தது, அதுக்கப்புறம் எல்லாருக்கும். நீயே பாரு எல்லாரையும். லக்ஷ்மி என்ன ஆச்சு? ஏதோ தப்பு நடந்திருக்கு. அமைதியா இருக்கே, ஏதாவது பேசு. நீ என்ன கலந்த? வாட்ஸ் ஹேப்பனிங்? ஏதாவது சொல்லு லக்ஷ்மி. நான் என்ன பண்றது மலிஷ்கா? எனக்கு இது எதுவுமே தெரியாது. நான் என்னத்த சொல்ல? மேம் சார் சார் மேம் சார் சார் யூ ஓகே சார்? வாட்? ஆயுஷ், திடீர்னு என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஐ டோன்ட் நோ அண்ணி, நிஜமாவே எனக்கு தெரியல. என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரியல. இந்த சாப்பாட்டுல ஏதாவது... ஆயுஷ் ப்ளீஸ், ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி யோசி. இல்லைன்னா இன்னைக்கு லக்ஷ்மிய எல்லாரும் குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த நேரத்துக்கு வந்து நம்ம எதுவும் பேச வேண்டாம், சைலண்டா நிப்போம். நம்ம எந்த ஒரு கன்க்ளூஷனுக்கோ வர வேண்டாம். ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி என்ன ரீசன்னு தெரிஞ்சே ஆகணும். நம்ம வெயிட் பண்ணி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். முதல்ல எல்லாமே நார்மல் ஆகட்டும். இங்க எல்லாமே மாறி போச்சு. அண்ணி இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. சார், நிலைமை இன்னும் மோசமா போயிட்டு இருக்கு. என்ன சார், ரூம் நம்பர் 503ல நாங்கள் ஃபுட் சர்வ் பண்ணோம். அவங்களும் வாமிட் பண்ணுறாங்க சார். சார், பஃபெட் ஹாலில் இப்போ தான் லஞ்ச் முடிஞ்சிருக்கு. நோபடி இஸ் ஃபீலிங் வெல். எல்லாரும் உடம்பும் மோசமாக இருக்கு. எல்லாரும் ஒரு மாதிரி இருக்காங்க. சரி, நீங்க போய் சமாளிங்க, நாங்க வந்துகிட்டே இருக்கோம். ப்ளீஸ் Okay, sir. ப்ளீஸ் கோ. ப்ளீஸ் எல்லாருக்கும் கொஞ்சம் தண்ணி கொடுங்க. என்ன தேவையா கொடுங்க. ஆயுஷ், அங்க போயிருக்க சாப்பாட லக்ஷ்மி தான் சமைச்சிருக்கா. லக்ஷ்மி என்கிட்ட சொல்லு, நீ இப்படி சாப்பாட்டுல என்ன கலந்த? ஏன் எல்லாரும் இப்படி ஆனாங்க? டெல் மீ. எல்லாரும் வாமிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷிட், இதுக்கு என்ன அர்த்தம்? சாப்பிட்டதால தான் எல்லாரும் உடம்பு கெட்டு போயிருக்கு. நோ, ஐ ஹோப் இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது. இதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கட்டும். ரியலி கடவுளை வேண்டிக்கிறேன். ஆயுஷ், நான் வந்து எதுவும் வித்தியாசமா பண்ணல. அண்ணே என்ன நீங்க டென்ஷன் ஆவறீங்க? சிச்சுவேஷனை நான் சமாளிச்சுக்கிறேன். எல்லாம் சரியாயிடும். ஓகே, நீங்க என் கூட ஹாலுக்கு வாங்க, நாம அங்க பாத்துக்கலாம். வாங்க வாங்க. ஆயுஷ், யா வாங்க. எஸ், இப்போ ஜெயிச்சு காட்டு லக்ஷ்மி. நீ தோத்து போவ. உன் கூட ரிஷியையும் தோக்கடிச்சிருவ. சார் யூ ஓகே? ஆயுஷ் என்ன நடக்குது? என்ன இது திடீர்னு? ஐயோ, எங்க பாத்து குழந்தை. தோ இந்தாங்க மேம் ப்ளீஸ் நீங்க ஓகே தானே? தண்ணி குடிக்குவாங்க. உட்காருங்க. தேங்க் யூ மேம் ப்ளீஸ் உட்காருங்க. உட்காருங்க. நீ என்னை எவ்வளவு அழ வச்ச லக்ஷ்மி. இனிமே நீ அழணும். அண்ட் வெயிட், இன்னும் உன் கூட நிறைய நடக்க வேண்டியிருக்கு. நிறைய நடக்கும், அதுவும் கெட்டதே நடக்கும். அப்புறம் முழு வாழ்க்கையை நீ எழுதுக்கிட்டே இருப்ப. கெட் ரெடி. இங்க தண்ணி கொடுங்க, சீக்கிரம் இங்க வாங்க. ஆயுஷ், என்ன ஆயுஷ் இது? திடீர்னு என்ன நடக்குது? சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே நடக்குது. அப்படிதான் சாப்பாடு ஒரு நிமிஷம். சாப்பாடெல்லாம் சைடுல வச்சிருங்க. இந்த சாப்பாடால தான் இப்படி எல்லாம் ஆகுது. ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடுங்க. இதை சர்வ் பண்ணாதீங்க. ஓகே ஜஸ்ட் சைடுல வச்சிருங்க. இல்ல சார், சாப்பாடால கண்டிப்பா இருக்காது. ஏன்னா சாப்பாடை நாங்களும் டேஸ்ட் பண்ணிருக்கோம். எங்களுக்கு எதுவும் ஆகலையே சார். அதோட நீங்களும் டேஸ்ட் பண்ணீங்களே. ஆமா ரைட். இந்த சாப்பாட்டை நானும் சாப்பிட்டேன், நீங்களும் சாப்பிட்டீங்க. நமக்கு ஒன்றும் ஆகாதப்ப இதெல்லாம் இது எப்படி ஆச்சு? சரி, இப்போதைக்கு இதை நீங்க சைடுல வச்சிருங்க. ஓகே ஓகே சார். என்ன இது?
சார் சார் Yes, ma'am. நீங்க ப்ளீஸ் உடனே ஆம்புலன்ஸ் எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணுங்களேன். ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போகணும். சீக்கிரம் சைடுல வச்சிருங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். மேம் மேம் யூ ஓகே? தண்ணி இங்க எல்லாருக்கும் தண்ணி கொடுங்க. ஆயுஷ் நான் இப்பதான் கண்ணன் சார் கிட்ட ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ண சொல்லிருக்கேன். வந்ததும் ஹாஸ்பிடலுக்கு எல்லாரையும் அனுப்பிடலாம். இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சதா? இல்ல, நீ இப்போ வரைக்கும் எதுவும் தெரியல. இது எப்படி நடந்துச்சுன்னே புரியல. பட் we will figure it out. யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது ஆயுஷ். கடவுளே, எல்லாருமே குணமாகணும். எல்லாம் சரியாயிடும் அண்ணி, நாங்க ஹேண்டில் பண்ணிக்கிறோம். சரியா? நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? ஃப்ரீயா விடுங்க. ஆயுஷ், ரிஷி தான் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சான். அவரோட முகத்தை நான் இப்ப எப்படி பாப்பேன்? அப்பா கிட்ட நான் என்ன சொல்லுவேன்? நீ என் மேல நிறைய நம்பிக்கை வச்ச. அண்ணி என்ன பாருங்க ப்ளீஸ், என்ன பாருங்க, இங்க பாருங்க. இது உங்களோட தப்பு இல்ல. நீங்க ஏன் உங்களை குறை சொல்லிக்கிறீங்க? நீங்க எதுவும் பண்ணல. இப்ப இங்க ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்குல்ல, இதை ஓவர் கம் பண்ணலாம். நாங்க ஹேண்டில் பண்ணிக்கிறோம். நீங்க எதுவும் யோசிக்காதீங்க. டோன்ட் ஃபியர். இவங்க எல்லாரும் அண்ணே, நோ, லுக் அட் மீ. நீங்க எதுவும் பண்ணல, ஓகே? நீங்க உங்களை குறை சொல்லிக்காதீங்க. இங்க என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியல. ஏன் உங்களை ப்ளேம் பண்ணிக்கிறீங்க? நாம சேர்ந்து ஹேண்டில் பண்ணலாம். ப்ளீஸ், நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணலாம். நீங்க பயப்படாதீங்க. நீங்க எதுவும் பண்ணல, ஓகே? என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு தண்ணி கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க. பிளான் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா போகுது. எஸ். ஷிட், அந்த ஷெஃப், அந்த முகேஷ் பல்வேந்தரை பார்த்தானே அவன் எங்க போனா? அவனை பிடிச்சி வைக்கணும், இல்லைன்னா பிளான் சொதப்பிடும். அவன் இங்க ஒருத்தனை பார்த்ததா கண்டிப்பா வெளியில சொல்லிடுவான். அதுக்கப்புறம் என்னோட கேம் மொத்தமும் முடிஞ்சிடும். என் பேர் தான் கெட்டு போயிடும். லக்ஷ்மி நல்லவள் ஆயிடுவா. அப்புறம் லக்ஷ்மி மறுபடியும் இங்க ஜெயிச்சிருவா. நோ 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 நோ, அந்த ஷெஃப்பை நான் தேடி தான் ஆகணும். சார், நீங்கள் சொன்ன மாதிரியே எங்கள் ஹோட்டல்லே உங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க சார். நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் ஆகுது. ஐ விஷ் எல்லாம் ஓகேவா இருக்கணும். லக்ஷ்மி கிட்ட கேட்கலாம். இல்லை, அவன் நர்வஸ் ஆயிடுவா. ஆயுஷ்க்கு ஃபோன் பண்ணுறேன். இவன் ஏன் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான்? ஐ வில் கில் தட் பல்வேந்தர். அவன் ஓடி போயிட்டு என்ன இங்க மாட்டி விட்டுட்டான். இந்த முகேஷை என் கழுத்துல மாட்டி விட்டுட்டு போயிட்டான். நான் என்ன பண்றது? அவன் இங்க தானே விழுந்து கிடந்தான். எங்க இருக்கான்னு நான் ஆயிஷா கிட்ட சொல்லணும். ஒருத்தன் கிச்சனுக்குள்ள வந்தான்னு. ஏய் ஏய், இங்க நில்லு. நீ எங்க ஓடிட்டு இருக்க? எங்க ஓடுற? நான் ஒன்னும் ஓடல. ஆயிஷா கிட்ட சொல்ல போறேன். என்னத்த சொல்ல போற? கிச்சனுக்குள்ள ஒருத்தன் வந்தா, அவன் தான் சாப்பாட்டுல எதையோ கலந்துட்டான்னு நான் சொல்ல போறேன். யூ சீட், யூ crook. இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு புரியுதாடா? ஃபுட் பாய்சனிங்ல கீழ எல்லாரும் தவிக்கிறாங்க, எல்லாரும் வாமிட் பண்றாங்க. அண்ட் ஐம் ஷூர் இது உன்னோட வேலையா தான் இருக்கும். இதுல இருந்து தப்பிக்க நீ இன்னொருத்தனோட பேரை யூஸ் பண்ணிட்டு இருக்க, அப்படிதானே? இல்ல மேம், நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. என்ன நம்புங்க, ட்ரஸ்ட் மீ. ட்ரஸ்ட் பண்ணுவா? நான் உன்னை நம்பவா? நல்லது. உன்கிட்ட ஆதாரம் இருக்கா? யாராவது சாப்பாடுல மிக்ஸ் பண்ணி இருந்தா அதை காட்டு பார்க்கலாம். காட்டு. என்கிட்ட ஆதாரம் இல்ல, ஆனா நான் அவனை பிடிச்சேன். அவன் என் தலையில அடிச்சதும் நான் மயங்கி கீழே விழுந்துட்டேன். வாவ், தலையில அடிச்சா மயங்கி விழுந்துட்டு நல்ல கதை சொல்ற. கிரேட். இந்த கதையை நீ போலீஸ் கிட்ட சொல்லு. நான் ஏன்னா இப்ப போலீஸ கூப்பிட போறேன். இங்க போலீஸ் வந்தா போதும், எல்லாரும் சேர்ந்து உன்னை பனிஷ் பண்ணுவாங்க. இல்ல மேம், ப்ளீஸ் என்ன நம்புங்க. நான் எந்த தப்பு பண்ணல, ப்ளீஸ். நம்பணுமா? சரி, நல்லது, நான் ஒத்துக்கிறேன். சரி, நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ கீழே போயிட்டு எல்லார்கிட்டயும் என்ன சொல்ல போற? யாரோ ஒருத்தன் உள்ள வந்து எதையோ மிக்ஸ் பண்ணிட்டு போனான்னு நீ சொன்னா யாரும் அதை நம்ப மாட்டாங்க. எல்லாரும் உன்னதான் சந்தேகப்படுவாங்க. அதுக்கப்புறம் உனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு தெரியாது. சரி, இப்போ நான் என்னதான் பண்றது மேம்? ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க. நான் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்றது? நீ ஒரு கிரிமினல். சாப்பாடுல எதையோ கலந்திருக்க, தப்பு பண்ணிருக்க. உன்னால எல்லாரும் அங்க வாமிட் பண்ணிட்டு இருக்காங்க. and I'm telling you, ஒருவேளை உன் மேல மர்டர் கேஸ் கூட போடுவாங்க. ஒண்ணு இல்ல, மல்டிபிள் மர்டர் கேஸ் உன் மேல போடுவாங்க. யாராவது செத்துட்டா தூக்குல போடுவாங்க, நீ செத்து போயிடுவ. இப்போ உன்னோட கேஸ நீயே சால்வ் பண்ணிக்கோ. எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. இல்ல மேம், ப்ளீஸ் மேம், அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் மேடம். ப்ளீஸ் மேம், காப்பாத்துங்க ப்ளீஸ்.